ஓகே, மற்றொரு வீடியோவில் உங்களை நான் சந்திச்சு கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்துள்ளேன். இன்றைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி தான் நம்ம பேச போகின்றோம். அதுக்கு முதல் இந்த வீடியோ முதலாக பார்க்கின்ற எனது நல்லெண்ணம் கொண்ட அனைவரும் கட்டாயம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கட்டாயம் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரம் நீங்கள் ஷேர் பண்ண தான் நிறைய மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து போய் சேரும். அதே நேரம் கட்டாயம் முதல்ல பார்க்குகின்ற அனைவரும் கட்டாயம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கு நம்ம ஆங்கிலத்தில் பார்க்க போகின்ற ஒரு முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், பாருங்கள், இப்போ அவன் போக மாட்டான், அவன் வர மாட்டான், அவன் சாப்பிட மாட்டான், அவன் எக்ஸாம் எழுத மாட்டான், அவன் தூங்க மாட்டான், அவன் விளையாட மாட்டான். இப்படி நம்ம இந்த எதிர்காலத்தில் நெகட்டிவில் பேசுகிற, அதாவது எதிர்காலத்தில் எதிர்மறையில் பேசுகிறத எப்படி பேசுகிறேன்னு பார்ப்போம். நம்ம எதிர்காலத்தில் பார்த்துப்போம் வந்து நான் சாப்பிடுவேன் என்றால் அதுக்கு எதிர்மறை என்ன? நான் சாப்பிட மாட்டேன். நான் தூங்குவேன். அதுக்கு எதிர்மறை என்ன? நான் தூங்க மாட்டேன். நான் விளையாடுவேன். எதிர்மறை என்ன? நான் விளையாட மாட்டேன். இப்படி ஆங்கிலத்தில் எப்படி பேசுகிறேன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுக்கு நம்ம பயன்படுத்துறது என்னன்னு சொன்னால் பிள்ளைகள், வாண்ட். இதுக்கு நம்ம பயன்படுத்துறதுன்னா வாண்ட். இந்த வாண்ட் எப்படி உருவாகும் தெரியுமா? கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இந்த வில் இருக்கால, இந்த வில்லையும் இந்த நொட்டையும் சேர்த்தோம்னு சொன்னால், இந்த வில்லையும் நொட்டையும் சேர்த்து எழுதணும்னு சொன்னால் வாண்ட் என்று வருவார். பாருங்க, வில்லையும் நொட்டையும் நம்ம சேர்த்து எழுதணும்டா வாண்ட்னு சொல்லி வருவார். இதில் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. முதலாவது சப்ஜெக்ட் வருவார். முதலாவது என்ன வருவார்? சப்ஜெக்ட். ரெண்டாவது என்ன வருவார்? வாண்ட். ரெண்டாவது வாண்ட். எதிர்காலத்தில் நடக்காத ஒரு சம்பவம், எதிர்காலத்தில் நடக்க மாட்டா என்று சொல்றதுக்கு தான் நம்ம இதை பயன்படுத்துவோம். விளங்க பிள்ளைகள்? அப்போ எதிர்காலத்தில் அது நடக்க மாட்டா என்று சொல்றதுக்காக இதை பயன்படுத்துவோம். அப்போ சப்ஜெக்ட் பெஸ்ட் போடுவோம், ரெண்டாவது வாண்ட் போடுவோம், மூணாவது verb bun போடுவோம். முதல்ல என்னதோ verb bun. நாலாவது ஆப்ஜெக்டை போடுவோம். கிளியரா? முதல்ல என்ன போடுவீங்க? சப்ஜெக்டை போடுவீங்க. ரெண்டாவது என்ன போடுவீங்க? பாண்டை போடுவீங்க. மூணாவது என்ன போடுவீங்க? verb bun. verb bun என்ன? சாதாரண verb. நான் மந்திரான பயன்படுத்திக்கிட்டு சாதாரண verb தான் verb bun சொல்றேன். அடுத்து என்ன? அதுக்கு பொறுத்தமுன்னா ஆப்ஜெக்ட் நீங்க என்ன செய்வீங்க? போடுவீங்க. இப்போ பாருங்க, நான் மாட்டேன். நான் மாட்டேன்னா நான் போக மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், நான் தூங்க மாட்டேன், நான் இருக்க மாட்டேன், நான் எழுத மாட்டேன், நான் விளையாட மாட்டேன், நான் படிக்க மாட்டேன், நான் வந்து நடக்க மாட்டேன். இப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அதுக்கு தான் நான் மாட்டேன் அடிக்கணும். அப்போ நான் மாட்டேன் சொல்லுங்க. அவன் மாட்டான். அவன் மாட்டானா? அவன் போக மாட்டான், அவன் தூங்க மாட்டான், அவன் சாப்பிட மாட்டான், அவன் நடிக்க மாட்டான், அவன் பேச மாட்டான் அப்படி சொல்ற. அடுத்த பாருங்க, அவள் மாட்டாள், அவள் இருக்க மாட்டாள், அவள் தூங்க மாட்டாள், அவள் எழுத மாட்டாள் என்று சொல்லு. அடுத்து நாங்கள் மாட்டோம், நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் பரீட்சை எழுத மாட்டோம், நாங்கள் படிக்க மாட்டோம், நாங்கள் உழைக்க மாட்டோம், இப்படி எல்லாம் சொல்றது. விளங்கவில்லை? அடுத்து நீங்கள் மாட்டாய், நீங்கள் போக மாட்டீங்க, நீங்கள் தூங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லலையா? இன்னும் நீங்கள் தூங்கலைண்ணே, அப்போ நீங்கள் என்ன தூங்க மாட்டீங்க, அப்போ நீங்கள் தூங்க மாட்டீங்க என்ன அப்படின்னு நம்ம பேச்சோட பேசுறது தானே. அதுக்கு அவர்கள் மாட்டார்கள், அவர்கள் விளையாட மாட்டார்கள், அவர்கள் பாடத்துக்கு போக மாட்டார்கள், அவர்கள் பாடசாலைக்கு செல்ல மாட்டார்கள். இப்படி எல்லாம் நம்ம சொல்றத பார்ப்போம். அப்போ முதல்ல என்ன போடணும்? சப்ஜெக்ட். ரெண்டாவது வாண்ட், மூணாவது verb bun, நாலாவது ஆப்ஜெக்ட் போடுறீங்க. கிளியர்லையே? இப்போ பாருங்க, நான் மாட்டேன் எப்படி சொல்லு? நான் என்ன சொல்லு இங்கிலீஷ்ல? நானுக்கு ஐ. அப்போ ஐ வாண்ட். ஐ வாண்ட். ஐ வாண்ட்னா நான் மாட்டேன். அடுத்து அவன் மாட்டான். அவனுக்கு என்ன சொல்லு இங்கிலீஷ்ல? ஹி. அப்போ ஹி வாண்ட். ஹி வாண்ட். ஹி வாண்ட்னா அவன் மாட்டான். ஹி வாண்ட். அவள் மாட்டாள் எப்படி உள்ள? சி வாண்ட். சி வாண்ட். அவள் மாட்டாள். அடுத்து நாங்கள் மாட்டோம். நாங்களுக்கு என்ன சொல்ற இங்கிலீஷ்ல? we. we want. we want. நாங்கள் மாட்டோம். நீங்கள் மாட்டாய் எப்படி சொல்ல இங்கிலீஷ்ல? நீங்கள் என்ன சொல்ல இங்கிலீஷ்ல? you. you want. you want. நீங்கள் மாட்டாய். அவர்கள் மாட்டார்கள். அவர்களுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்ற? they. they want. பாருங்க, I want. நான் மாட்டான், மாட்டேன். he want. அவன் மாட்டான். she want. அவள் மாட்டாள். we want. நாங்கள் மாட்டோம். they want. you want. நீங்கள் மாட்டாய்.
they won't அவர்கள் மாட்டார்கள். இப்போ பாருங்க, அப்போ முதலாவது சப்ஜெக்ட் பற்றியும், ரெண்டாவது want பற்றியும், மூணாவது அதுக்கு பொருத்தமான ஆப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்ட் இந்த வேர்ப் போடணும், அதுக்கு பொருத்தமான வேர்ப் நம்ம போடணும். இப்போ நான் மாட்டேன், என்ன மாட்டேன்? அப்போ ஐ வாண்ட் கோ, ஐ வாண்ட் கோ, நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். இப்போ சொல்லுங்க, நான் கதைக்க மாட்டேன். கதைக்கிறதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்ற? டாக். அப்போ பாருங்க, எப்படி சொல்லலாம்? ஐ வாண்ட் டாக், ஐ வாண்ட் டாக், ஐ வாண்ட் டாக். நான் கதைக்க மாட்டேன், நான் பேச மாட்டேன். நான் சாப்பிட மாட்டேன், எப்படி சொல்றேன்? ஐ வாண்ட் ஈட், ஐ வாண்ட் ஈட். நான் சாப்பிட மாட்டேன், நான் தூங்க மாட்டேன், எப்படி சொல்றேன்? ஐ வாண்ட் ஸ்லீப், ஐ வாண்ட் ஸ்லீப். பாருங்க, ஐ வாண்ட் கோ, நான் போக மாட்டேன். ஐ வாண்ட் டாக், நான் பேச மாட்டேன். ஐ வாண்ட் ஈட், நான் சாப்பிட மாட்டேன். ஐ வாண்ட் ஸ்லீப், நான் தூங்க மாட்டேன். கிளியரா பிள்ளைகள்? ஓகே, அடுத்து பாருங்க. அப்ப he won't, அவன் என்ன மாட்டான், என்ன மாட்டான்? he won't come, he won't come, அவன் வர மாட்டான். he won't come, அவன் வர மாட்டான். அவன் விளையாட மாட்டான், எப்படி சொல்லுவோம்? he won't play, அவன் சிரிக்க மாட்டான். he won't smile, அவன் சுத்தப்படுத்த மாட்டான். he won't clean, அவன் எழுத மாட்டான். he won't write. விளங்க பிள்ளை, அவள் மாட்டாள், என்ன மாட்டாள்? அவள் என்ன மாட்டாள்? எழுத மாட்டாள். என்ன சொல்ல? he won't write, she won't write, அவள் எழுத மாட்டாள். she won't write, அவள் எழுத மாட்டாள். அவள் சமைக்க மாட்டாள், எப்படி சொல்ல? she won't cook, அவள் சமைக்க மாட்டாள். அவள் தூங்க மாட்டாள். she won't sleep, அவள் தூங்க மாட்டாள். அவள் கிழிக்க மாட்டாள். she won't tear, tear என்ன கிழிக்கிறது? tear, tear என்ன கிழிக்கிறது? she won't tear, அவள் கிழிக்க மாட்டாள். எதை கிழிக்க மாட்டாள்? அதுக்கு தான் நீங்க பொருத்தமான ஆப்ஜெக்ட் போடுறது. விளங்க பிள்ளைகள்? நாங்கள் மாட்டோம், என்ன சொல்ற? நாங்கள் மாட்டோம், என்ன மாட்டோம்? cook, we won't cook, நாங்கள் சமைக்க மாட்டோம். we won't cook, நாங்கள் சமைக்க மாட்டோம். பாருங்க, நீங்கள் மாட்டாய், நீங்கள் என்ன மாட்டாய்? you won't see, you won't see, நீ பார்க்க மாட்டாய் அல்லது நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். you won't see, நீ பார்க்க மாட்டாய் அல்லது நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். they won't, அவர்கள் மாட்டார்கள். அவர்கள் என்ன மாட்டார்கள்? they won't play, they won't play, அவர்கள் விளையாட மாட்டார்கள். they won't play, அவர்கள் விளையாட மாட்டார்கள். சொல்லுங்க, அவர்கள் எக்ஸாம் எழுத மாட்டார்கள், எப்படி சொல்ற பாபா? எக்ஸலென்ட். எப்படி சொல்லுவாங்க? they won't write exam, they won't write exam, அவர்கள் பரீட்சை எழுத மாட்டார்கள். இப்போ பாப்போமோ, ஒவ்வொன்றும் பார்த்துக்கணும். ஓகே, கொஞ்சம் கன்ஃபியூஸ். ஐ வாண்ட் கோ, நான் போக மாட்டேன். எங்கே போக மாட்டேன்? எங்கே போக மாட்டேன்? மார்க்கெட்டுக்கு போக மாட்டேன். மார்க்கெட்டுக்கு, இக்கு என்ன சொல்ல முடியும்? டு. அப்போ ஐ வாண்ட் கோ டு மார்க்கெட், ஐ வாண்ட் கோ டு மார்க்கெட், நான் மார்க்கெட்டுக்கு போக மாட்டேன். நான் மார்க்கெட்டுக்கு நாளை போக மாட்டேன், எப்படி சொல்லுங்க அப்போ? ஐ வாண்ட் கோ டு மார்க்கெட் டுமாரோ, நான் அடுத்த கிழமை மார்க்கெட் போக மாட்டேன். அடுத்த கிழமைக்கு இங்கிலீஷ் என்ன சொல்ற? நெக்ஸ்ட் வீக். அப்போ எப்படி சொல்லலாம்? ஐ வாண்ட் கோ டு மார்க்கெட் நெக்ஸ்ட் வீக். அடுத்த கிழமை நான் மார்க்கெட்டுக்கு போக மாட்டேன். நான் அடுத்த கிழமை அடுத்த மாதம் நான் மார்க்கெட்டுக்கு போக மாட்டேன், எப்படி சொல்கிறேன்? ஐ வாண்ட் கோ டு மார்க்கெட் நெக்ஸ்ட் மந்த். கிளியரா பிள்ளைகள்? இது கிளியரா இல்லையா? ஓகே, கிளியர் தானே? ஓகே, அடுத்த பாருங்க. அப்போ she won't come, அவன் வர மாட்டான். எங்க வர மாட்டான்? she won't come, அவன் வர மாட்டான். எங்க வர மாட்டான்? இங்க வர மாட்டான். இங்க என்ன சொல்ற இங்கிலீஷ்ல? இங்க here. அப்ப பாருங்க, he won't come here, அவன் இங்க வர மாட்டான். கிளியரா? ஓகே, பாருங்க. அப்ப அவள் மாட்டாள். she won't write, she won't write, அவள் எழுத மாட்டாள். என்ன எழுத மாட்டாள்? she won't write exam, she won't write exam. பாருங்க, பெஸ்ட் நான் சப்ஜெக்ட் போடிக்கிறேன். இந்த
மூணாவது ரெண்டாவது பால்ட போட்டிக்கிறேன், மூணாவது வேர்ப் போட்டிக்கிறேன், நாலாவதுக்கு பொருத்தமான ஆப்ஜெக்ட் போடுறேன். அந்த வேர்புக்கு பொருத்தமான ஆப்ஜெக்ட் போடணும். கிளியர் இல்லையே? ஓகே பாருங்க. she won't write. அவள் எழுத மாட்டாள். என்ன எழுத மாட்டாள்? அவள் எக்ஸாம் எழுத மாட்டாள். she won't write exam. இப்போ சொல்லுங்க, அவள் கடிதம் எழுத மாட்டாள். she won't write letter. அவள் நோட்ஸ் எழுத மாட்டாள். she won't write notes. கிளியர் இல்லையே? ஓகே. அடுத்து we won't cook. நாங்கள் சமைக்க மாட்டோம். எப்போ சமைக்க மாட்டோம்? எப்பன்னு சொல்லுங்க அப்பா. எப்போ? நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட் வீக் நம்ம சும்மா சொல்கிறோம் பாருங்க. we won't cook next week. நாங்கள் வாரக்கிழமை அல்லது அடுத்த கிழமை சமைக்க மாட்டோம். we won't cook next week. நாங்கள் அடுத்த கிழமை சமைக்க மாட்டோம். கிளியரா பிள்ளையர்? you won't see. நீ பார்க்க மாட்டாய். யார் பார்க்க மாட்டாய்? me, என்னை. you won't see me. நீ என்னை பார்க்க மாட்டாய். you won't see me. நீ என்னை பார்க்க மாட்டாய். கிளியரா பிள்ளையர்? they won't play. அவர்கள் விளையாட மாட்டார்கள். எங்க விளையாட மாட்டார்கள்? in the playground. in the playground. பாருங்க, they won't play in the playground. அவர்கள் விளையாட்டு மைதானத்துக்குள்ள விளையாட மாட்டார்கள். விளங்குதா பிள்ளைகள்? அப்போ இந்த கன்செப்ட் வந்து உங்களுக்கு 100% விளங்கிக்கும் என்று நான் உங்களை நம்புகின்றேன். ஆகவே உங்களுக்கு நிறைய கேள்விகள் நான் உங்களுக்கு தரேன். அந்த கேள்விகளை நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும். செஞ்சால் தான் பிள்ளைகள் நீங்கள் என்ன சார் ஆங்கிலம் பேச முடியும். அதே நேரம் இந்த நோட்ஸ் அவ்வளோ இதையும் உங்களுக்கு ஒப்பில் பெஸ்ட்டு எழுதுங்க. எழுதி என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இந்த நோட்ஸை படியுங்க. படித்து உங்களோட ப்ராக்டிக்கல் எடுத்து கொடுங்க. ப்ராக்டிக்கலில் என்ன அன்றாடம் இதை வச்சு நீங்கள் பேசுங்க. பேசும்போது தான் என்ன செய்யலாம், ஒரு 30 நாளையில் ஆங்கிலம் உங்களால் 100% பேசலும் என்பது 100% உண்மையாகும். உங்களுக்கு அடுத்தடுத்து வருகின்ற பாடங்களில் நாங்கள் அந்த ப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஒரு 10 days செய்ய இருக்கின்றோம். உங்களுக்கு நேரடி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்பினால் பொத்துவில் பிரதேசத்தில் அமைந்துள்ள ப்ரோ கிளாஸில் நேரடி வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த பொத்துவில் பிரதேசத்தில் அமைந்துள்ள ப்ரோ கிளாஸில் நீங்கள் நேரடி வகுப்பில் பங்கு பெற்று விரும்பலாம். அல்லது நீங்கள் ஆன்லைனில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்பினால் கட்டாயம் எமது வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக நீங்கள் உங்களுடைய தகவல் அறிவித்து கட்டாயம் நீங்கள் என்ன செய்யலாம், ஆன்லைன் இங்கிலீஷ் கிளாஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எமது வாட்ஸ்அப் இலக்கம் 0756560 விளங்குதா பிள்ளைகள்? 0756560 கிளியரா? ஓகே. அடுத்த ஒன்று பார்ப்போமா? பார்ப்போம். ஓகே, இப்போ பார்ப்போம் பாருங்க. அப்போ நீ அதை மறக்க மாட்டாய். எப்படி சொல்லுங்க அப்போ? நீ அதை மறக்க மாட்டாய். இப்போ நம்ம சொல்லலாம் இல்லையா, நீ அதை மறக்க மாட்டாய் என்று அந்த அளவுக்கு அது தாற்பயத்தை பற்றி அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி நீ அதை மறக்க மாட்டாய். எப்படி சொல்ற? யூ வாண்ட். வெரி குட். பெஸ்ட் யூ என்ன நீ வாண்ட் சொல்ற. மறக்கிறதுக்கு சொல்ற forgot. forgotten என்ன? மறக்கிற. அப்போ பாருங்க, forgotten என்ன? மறக்கிற. forgotten என்ன? மறக்கிற. forget சரியா? forget. forgotten என்ன? மறக்கிற. அப்போ you won't forget me. நீ என்னை மறக்க மாட்டாய். you won't forget me. நீ என்னை மறக்க மாட்டாய். கிளியரா? நீ என்னை மறக்க மாட்டாய். அடுத்து பாருங்க. அப்போ அவன் இப்போ என்ன சொல்லலாம்? அந்த பஸ் என்ன? அந்த பஸ் வராது. அந்த பஸ் நாளை வராது. எப்படி சொல்ல? அந்த பஸ் நாளை வராது. எப்படி சொல்றது? பஸ் என்ன? the bus என்ன? அந்த பஸ். அப்ப the bus won't come. அந்த பஸ் வராது. எப்ப வராது? நாளை வராது. அந்த பஸ் நாளை வராது. எப்படி சொல்ல? the bus won't come tomorrow. the bus என்ன பாருங்க? the bus won't come tomorrow. அந்த பஸ் நாளை வராது. கிளியரா பிள்ளைகள்? என்னுடைய அம்மா
என்ன சமைக்க மாட்டா, உணவு சமைக்க மாட்டா, சோறு சமைக்க மாட்டா. என்னுடைய அம்மா சோறு சமைக்க மாட்டா. எப்படி சொல்ற? My mother won't cook. My mother won't cook. என்னுடைய அம்மா சமைக்க மாட்டா. என்ன சமைக்க மாட்டா? சோறு. சொல்ற ரைஸ். அப்ப பாருங்க, my mother won't cook rice. கிளியரா புள்ளியல்? அப்போ உங்களுக்கு இன்றைக்கு படிப்பிச்சு அவ்வளவு உங்களுக்கு 100% விளங்கிக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஓகே, இந்த விடயங்களை நீங்கள் நோட் பண்ணி உங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எடுத்துக்கொடுங்க. உங்கள்கிட்ட நான் 2 வினாக்களை நான் உங்களுக்கு கேட்கின்றேன். அந்த வினாக்களுக்கு நீங்கள் கட்டாயம் விடை எழுதி கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கட்டாயம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கட்டாயம் ஒரு மோட்டிவேட்டுங்களுக்கு தாங்க. அப்போ தான் இந்த வீடியோ நாங்கள் தொடர்ச்சி செய்யலாம். ஓகே, நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னு சொன்னால், நான் உன்னிடம் பேச மாட்டேன். நான் உன்னிடம் பேச மாட்டேன். விளங்குதா? உண்டு. முதலாவது கேள்வி என்ன? நான் உன்னிடம் பேச மாட்டேன். 2வது கேள்வி என்னன்னு சொன்னால், கமல் அந்த பரீட்சையை வாரக்கிழமை எழுத மாட்டான். அதாவது கமல் அந்த பரீட்சையை அடுத்த கிழமை எழுத மாட்டான். முதலாவது நான் உன்னிடம் பேச மாட்டேன். 2வது கேள்வி, கமல் அந்த பரீட்சையை அடுத்த கிழமை எழுத மாட்டான். கமல் அந்த பரீட்சையை அடுத்த கிழமை எழுத மாட்டான். ஓகே, இந்த 2 கேள்வியையும் நீங்கள் செய்து கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி கட்டாயம் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இன்றைக்கு படித்த விஷயங்கள் உங்களுக்கு 100% விளங்கி மீண்டும் நான் நம்புகிறேன். ஓகே, இத்துடன் இந்த பாடத்தை முடித்துக் கொள்கின்றேன். ஓகே, மற்றொரு பாடத்தில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் உங்கள் முர்ஷாத் ஆசிரியர். ஓகே, பாய்.